10 வருஷம் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் மெஜாரிட்டி பேஷண்ட்ஸ் கிட்ட நான் ஸ்டடி பண்ண ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு கோல் என்ன தெரியுமா? அதை சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு கோல் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டை மாற்றிருங்க. சடனாக வரக்கூடிய இந்த தொற்று வியாதிகள் இருக்குல்ல, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் லைக் காஃபு, கோல்டு, ஃபீவரு, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட நம்ம விட்டுறலாம். லைக் இந்த நாள்பட்ட வியாதிகள் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நாட்களா, சில மாதங்களா, ஈவன் சில வருடங்களா நம்ம ஃபாலோ பண்ண இம்ப்ராப்பர் ஹேபிட்ஸ் லைக் இம்ப்ராப்பர் டயட்டு, லேக் ஆஃப் டிசிப்ளின், அன்ஹெல்தி ரொட்டீன், இதெல்லாம் சேர்ந்து ஒரு நோயை நம்ம உடம்புக்குள்ளே உருவாக்கும். அண்ட் அது உருவாகி ஒரு கட்டத்தில் வெளிப்பட ஆரம்பிச்ச அப்புறமா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போவோம். அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சிங்கிள் மாத்திரை, ஒரு சிங்கிள் டோஸு, ஒரு மேஜிக்கல் கியூர். ஸோ இது எந்த அளவில் பாசிபிள் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். ஒரு நோய், அதுவுமே ஒரு நாள்பட்ட நோய் வந்துருச்சுன்னா அதோட ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்றது இட்ஸ் டேக் டைம். அது எப்படின்னா உங்களோட பாடி ஹார்மோனியை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஸோ இட் இஸ் எ கண்டினியூஸ் அஸ் வெல் அஸ் கன்சிஸ்டன்ட் ப்ராசஸ். ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் ஒரு க்யூரை எதிர்பார்த்தீங்கன்னா அது யாராலையுமே தர முடியாது. ஸோ அப்படி எதிர்பார்த்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே நம்ம மெடிசனை டம்ப் பண்ண தான் செய்வாங்களே தவிர ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு நிரந்தரமான தீர்வை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் கிளினிக்கில் 25ஆம் வயசுலேருந்து வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து 31வது வயசு வரைக்கும் ஒரு நபர் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிறது கிடையாது. அப்படியே அவர் டயட் எடுத்தாலுமே அவுட் சைடு ஃபுட்டு தான். அவுட் சைடு ஃபுட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேவரட்டானது ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் பிரியாணி. ஸோ இந்த 2 தான் அவர் மேஜராக விரும்பி சாப்பிட்றது. ஸோ இப்படி சாப்பிட்டு நாளடைவில் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அந்த பிரச்சனைக்கு ஒரு மெடிசனுக்கு வராரு. அண்ட் 10 நாளில் அவரோட பிரச்சனை கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடணும் அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு நான் என்ன சொல்ல முடியும்? ஸோ ஹீலிங் அப்படின்றது சில வியாதிகளை பொறுத்த வரைக்கும் 30% தான் மெடிசனால் க்யூர் பண்ண முடியும். பேலன்ஸ் 70% அப்படின்றது நீங்கள் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். ஸோ இந்த ரியாலிட்டியை நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும்.